The thing is, the BJP, RSS are ignorant people. Are ignorant people. அவர்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவர்கள் மக்களை புறக்கணிக்கிறார்கள். They do not understand who the Tamil people are. அவர்களை பொறுத்தவரை யார் இந்த மலைவாழ் மக்கள் என்பதை அவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand what Tamil means to the people of Tamil Nadu. தமிழ் என்றால் என்ன, தமிழுடைய மகத்துவம் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். They do not understand that the Tamil people have a history of thousands and thousands and thousands of years that cannot be eliminated. அவர்களால் அழிக்க முடியாத, அவர்களால் தொட முடியாத ஆயிரம் 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 ஆண்டுகால வரலாற்றை தமிழும் தமிழ் மக்களும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிய மறுக்கிறார்கள். That is the fact. இதுதான் உண்மை. What the BJP wants is a partner in Tamil Nadu who allows them to rule Tamil Nadu from Delhi. அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்களுக்கு ஒரு கூட்டாளி வேண்டும். எப்படிப்பட்ட கூட்டாளி என்றால் இந்த தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள்வதற்கு வசதி செய்து தரும் ஒரு கூட்டாளி அவர்களுக்கு வேண்டும். They want a chief minister in Tamil Nadu are fundamentally anti-Tamil. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அடிப்படையிலேயே தமிழினத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And the whole plan yesterday, which we stopped, was to reduce the strength of your voice in the national. தேசிய பாராளுமன்றத்தில் உங்கள் குரலை குறைக்க வேண்டும் என்கின்ற அவர்களுடைய திட்டத்தை தான் நேற்றைக்கு தவிடுபடியாக்கினோம். And my brothers in the DMK and the India Alliance in this election is protecting the Tamil language from an assault by the BJP and their partners, the AIDMK. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய என்னுடைய சகோதரர்கள் வேட்பாளர்கள் தமிழின் மீது நடத்தப்படும் தாக்குதலில் இருந்து தமிழை பாதுகாக்கின்ற ஒரு பணியை இன்றைக்கு இந்த வேட்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். And one commitment we will give you: the BJP RSS will never ever be able to touch Tamil culture, Tamil language, Tamil tradition. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் தமிழை, தமிழ் மக்களை அவர்கள் ஒருபோதும் தொட முடியாது. Now I told you about your history, about your culture, about your language. Now I want to tell you about what you have done for India. அவர்கள் தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு என்ன செய்தார்கள் என்று இதுவரை சொன்னேன். அவர்கள் இந்த இந்தியாவிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். You have shown India the path to progressive development. அவர்கள் இந்த தேசத்தை முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான பாதையை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். You have shown India what social justice actually means. நீங்கள், அதாவது தமிழ்நாடு சமூக நீதி என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கே காட்டி இருக்கிறீர்கள். What the protection of women actually means. பெண்கள் பாதுகாப்பு என்றால் என்ன என்பதை இந்த தேசத்திற்கு காட்டி இருக்கிறீர்கள். And for that we thank the people of Tamil Nadu. அதற்காகவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம்.